ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஐப்பசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஐப்பசி மாதம் அதாவது 17 அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 17 இந்த ஒரு மாத காலங்கள் சூரியன் சூரியன் அதாவது துலாம்ல நீச்ச நிலையில இருப்பாரு. சூரியன் வலுவிழந்த நிலையில இருப்பாரு. அதே மாதிரி அதைத்தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த ஐப்பசி அமாவாசை 20ஆம் தேதி வருது. அக்டோபர் 20ஆம் தேதி 3:45 இருந்து 5:55 மறுநாள் 5:55 PM 3:45 PMல இருந்து மறுநாள் 5:55 PM வரைக்கும் அமாவாசை இந்த மாதத்துல நடைபெறுதுங்க. அதைத்தான் நம்ம தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி குரு பெயர்ச்சி இந்த மாசம் இருக்குதுங்க. குரு 18ஆம் தேதி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அதே மாதிரி சனி மீனத்துல இருக்கிறார். சனி மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பாரு. குரு உச்சமடைகிறார் இந்த மாசம். அதே நேரத்துல சுக்கிரன் நீச்ச நிலையில அடைவார். அதாவது சுக்கிரன் வலு இழப்பாரு. பொதுவாகவே சுக்கிரன் வலு விளக்கக்கூடாது. யாரோட ஜாதகத்திலையும் சுக்கிரன் வலு விளக்கக்கூடாது. குரு காசை கொடுப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற தன்மையை சுக்கிரன் தான் அந்த சொகுசை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா அயன் பண்ண சட்டை போடணும், நல்ல பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கணும், சென்ட் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் நல்ல, அதாவது சுக்கிரனோட நிலை நல்லா இருக்கணும். இந்த மாதத்துல என்ன நடக்குதுன்னா 13 நாள் முதல் 13 நாள் நீச்ச நிலையில இருப்பாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் ஸ்தான பலத்தோட அதுக்கப்புறம் 15 நாள் தன்னோட சொந்த வீடான, அதாவது துலாம்ல ஒரு 15 நாள் நல்ல நிலைமையில இருப்பார். இந்த 13 நாள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். என்ன ஜாக்கிரதையா இருக்கும்? சுக்கிரன்னா காதல், காமம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி அமைப்புகளை சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி புதன் 7 நாள் துலாம்ல இருப்பாரு. நட்பு நிலையில துலாம்ல இருப்பாரு. 7 நாள் மட்டும் சூரியனோட இணைஞ்சு 7 நாள் மட்டும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 23 நாள் விருச்சக வீட்டுல 23 நாள் இருப்பாரு. இதுதான் இந்த கோச்சார நிலை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசியோட ராசி நாயகன் குரு இந்த காலகட்டத்துல உச்சம் அடைகிறது உங்களுக்கு தனி சிறப்பு. இந்த ஒரு வருஷம் உச்ச நிலையில இருப்பாரு. உச்ச நிலையில இருந்து உங்க 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஏற்கனவே 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கொடுத்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதாவது உங்க அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. உங்க 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்க ராசிநாதனாகி தனவரவு, பணவரவு நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்ற உயர்வு கிடைக்கும். உங்க மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. இளைய சகோதர சகோதரி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குதான் செய்யும். கொஞ்சம் கவனமா கையாளுங்க. இதே மாதிரி 4ஆம் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள். 4ஆம் இடம்னா தாய்க்கு ஏதோ ஒரு உடல்நல குறைபாடு இருந்து வந்ததெல்லாம் அதெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாய் வழி உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாய் மாமன் வகையால ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி வீடு வாகனம் யோகம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வீடு வாகன யோகம் உங்களுக்கு நல்ல விதமா செயல்படுங்க. அதே மாதிரி உங்க 5ஆம் இடத்தை முதல் 13 நாள் சுக்கிரன் பார்க்க மாட்டார். 13 நாள் நீச்ச நிலையில இருப்பாரு. அதனால உங்க 5ஆம் இடத்தை பார்க்க மாட்டாரு. அடுத்து ஒரு 13 நாள் கழித்து உங்க 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, காதலை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம். அதை சுக்கிரன் பார்க்குறாரு. அடுத்த 13 நாள் கழிச்சு, இந்த மாதம் 13 நாள் கழிச்சு அந்த
5ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் செயல்படும். நல்ல சிந்தனைகள், நல்ல ஐடியா உருவாகும் உங்களுக்கு. ஏதோ அது அந்த ஐடியா வந்து அந்த ஐடியானால தொழில் முன்னேற்றம் அடையும், பொருளாதார முன்னேற்றம் அடையும். குழந்தைகளால ஏதாவது மனக்கசப்பு பிரச்சனைகள் இருந்து வந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த சுக்கிரன் 13 நாள் கழித்து அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு உச்சமடைவாரு. உச்சமடைந்த குரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு. ரொம்ப நாளா வந்து வேலை இல்ல. அதாவது மதுரையில பிறந்த ஆளு, வேலை இல்ல, ரொம்ப நாளா இல்ல அப்படின்னா, ஒரு சென்னை, பெங்களூர் அந்த மாரி இடத்துக்கலாம் இன்னும் பயணங்களால் தூர இடங்களுக்கு நகர்றதுக்கு வாய்ப்புகள் இப்ப வந்து இந்த குரு பகவான் வந்து குடுப்பாரு. 8ஆம் இடத்த குரு பகவான் வந்து இந்த மாரி அமைப்புகள்லாம் குடுப்பாரு. பயணங்களால் அ அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தடை தாமதங்கள் முக்கியமா வந்து தடை தாமதங்கள் திருமண தடையோ, இல்ல வீடு கட்டுறதுல ஏதோ தடையோ இருந்த தடைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். திருமண தடையெல்லாம் நீங்கும். வீடு வாகனம், வீடு கட்டிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா வீடு கட்டிட்டு இருக்கேன். கையில ஏதோ காசு இல்ல. இல்ல ஏதோ ஒரு தடை, காசு இருந்தும் ஏதோ ஆள் கிடைக்கல. அந்த மாரி இருந்து வந்த தடைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதே மாரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால, வெளிநாடு ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்குன்னா, இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வேலைகள் அதுக்குண்டான வேலைகள்லாம் கடகடன்னு நடந்து நீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வந்து நல்ல விதமா செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, கீழ நம்ம நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.